நான் 1/4 கப் மில்க் வச்சுருக்கேன், வார்ம் மில்க் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதோட வந்து ஒரு 7 கிராம்ஸ் ஆஃப் ட்ரை ஈஸ்ட், ட்ரை ஆக்டிவ் ஈஸ்ட்டு. இந்த ஒரு பேக்கெட் கரெக்டாக இருக்கும். 7 கிராம்ஸ் இது ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறக்காண்டி நம்ம வந்து இதை ரெடி பண்ணிடலாம். ஸோ நான் 3 கப்ஸ் வந்து மைதா வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் லைக் 450 கிராம்ஸ் மைதா மாவு வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணி வச்சுருக்க அந்த ஈஸ்ட்டு, மில்க்கு, சுகர் சேர்ந்த லிக்விட் வந்து இதில் சேர்த்துடலாம். இதை வந்து நல்லா வந்து நம்ம வந்து பிசைஞ்சுக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் பால் தெளித்து பிசைங்க. லைக் ரொம்ப ஹார்டாக இருக்க வேண்டாம். தேவைப்பட்டா கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. இப்போ இது கூட வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நான் வந்து பிசைஞ்சுக்கிறேன். இந்த பட்டர் வந்து நான் முன்னாடியே எடுத்து வெளியே வச்சுட்டேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக பிசைஞ்சிடலாம். இப்போ இதை சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சிடணும். ஸோ நம்ம மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம், நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு மினிமம் ஒரு 2 ஹவர்ஸ் வந்து இதை வந்து அப்படியே ஊற வைக்கணும். நல்லா அது வந்து அதோட சைஸில் டபுள் த சைஸ் ஆகி வரும். ஸோ மாவு நல்லா ரைஸ் ஆயிடுச்சு. இது வந்து திருப்பி வந்து நம்ம நல்லா வந்து இதை பிசைஞ்சுக்கலாம். இது வந்து இந்த 3 கப்ஸ் ஆஃப் மைதா மாவு நம்ம போடும் போது கிட்டத்தட்ட ஒரு 8 பாவ பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸையும் வந்து நல்லா கிராக்ஸ் இல்லாமல் இதை வந்து நம்ம வந்து பால்ஸ் பண்ணி வைப்போம். இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கலாம். இந்த ஒவ்வொரு பால்ஸையும் வந்து இதில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வச்சுட்டோம். இது மேலே வந்து லைட்டாக வந்து பட்டர் இல்லாட்டி மில்க் கூட நீங்கள் வந்து தடவிக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம வந்து ஒரு வெட் கிளாத்து இல்லாட்டி ஒரு கிளிங் ரேப் போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம பாவு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ரைஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து அவனில் வச்சிடலாம். 350 ஃபாரன்ஹீட் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து வச்சுட்டு ஒரு 1/2 an hour பேக் பண்ணிடலாம். வா, அந்த ஸ்மெல்லே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்மளுடைய பாவும் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து லைட்டாக வந்து பட்டர் மேலாப்பில் தடவிக்கிறேன். ஸோ நம்ம பாவு நல்லா வந்து பட்டர் ஃப்ளேவரோடு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சுட சுட பாவு பண்ணியிருக்கனால வந்து இதை நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்மளுடைய பாஜியோடு சாப்பிட்டுக்கலாம். டோஸ்ட் பண்ணியும் சாப்பிட்லாம், இல்லாட்டி அப்படியும் சாப்பிட்லாம். ஸோ இதுக்கு மேலே வந்து நான் வந்து ஒரு வெட் கிளாத் வந்து அதை போட்டு மூடி வச்சுறேன் அன்டில் சர்வ் பண்ணுற வரைக்கும். ஸோ நம்ம ப்ரெட்டும் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று எடுத்து காமிக்கிறேன்.